சட்னி சாப்பிட்டே வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. நான் சொல்கிற இந்த சட்னியை வாரத்தில் 2 நாள் கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம அடி வயிற்றில் தங்கியிருக்கிற எவ்வளோ கெட்ட கொழுப்பாக இருந்தாலோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத கண் கூட நீங்களே பார்க்கலாங்க. அதுக்கு நான் இந்த கொள்ளு பருப்பு எடுத்திருக்காங்க. இளைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த எள்ளை வச்சு தாங்க நம்ம ஒரு சட்னி செஞ்சு ஒரு நம்மளோட உடல் எடையை ஈஸியாக குறைக்கிறத எப்படின்னு பார்க்க போகிறாங்க. அதுக்கு இந்த ஒரு பேனில் கொள்ளை இந்த மாதிரி ட்ரையாக வறுத்துக்கோங்க. ஆயில் எதுவும் சேர்க்காமல் நல்லா ட்ரையாக பொரியிற அளவுக்கு வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இது ஆறட்டும். இப்போ ஆறுற கேப்பில் அதே பேனில் ஆயில் விட்டு கடலைப்பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம கொள்ளு ஆற வச்சுருக்கோம்ல அதே பிளேட்டு கூட இதையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் கொள்ளு கூடவே இதையும் ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா இப்போ கொஞ்சம் ஆற வச்சுட்டு அடுத்தது அதே பேனில் கொஞ்சமாக உளுந்து, நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போ வெள்ளை உளுந்து இருக்கிறதுனால நான் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். இப்போ வெள்ளை உளுந்தையும் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்து இது கூட சேர்த்து ஆற வச்சுப்போம். அதுக்கு அடுத்ததாக இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு அந்த கொள்ளு கூடவே கார வச்சுப்போம். அதுதான் இது கூட நான் 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடிப்படியாக கட் பண்ணிவிட்டு இது கூட நல்லா அதே பேனில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வேணால் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து நீங்கள் சட்னி அரைச்சினா கூட டேஸ்ட் இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து சட்னி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னவே ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இதில் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த பொருளை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ட்ரையாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஆற வச்ச வெங்காய தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூடவே தாளிப்பு சேர்த்துருவோம். எப்பவும் போல் தாளிப்புக்கு கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து இந்த சட்னி கூட சேர்த்துருவோம். தேவையான உப்பு கலந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.